இந்த அடுத்து ஆரம்பிச்சிட்டால. நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, சாச்சனாவை பொறுத்தவரைக்கு அந்த பொண்ணுக்கு எதையும் ஏத்துக்க முடியல. முக்கியமா முத்துக்குமரன் அண்ணன் சொல்றதே முத்துக்குமரனுக்கு ஒரு ஃபேம் இருக்கனால மட்டும்தான் நான் இதை ஓப்பனா சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு சில விஷயங்கள் அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. ஒண்ணு, சௌந்தர்யா மேல பயங்கரமான பொறாமை காட்டிட்டு இருக்கா. ரெண்டாவது, அவங்க அண்ணன் சொல்லி முத்துக்குமரனை பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்கால, அவங்க அண்ணன் சொல்லிட்டு ஜாக்லின் கிட்ட வந்தோடனே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, உங்களையும் முத்துக்குமரனே சேர்த்து வச்சு ஜாமு அப்படின்ற மாதிரி இது ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கடுப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் போய் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க, பார்க்க கியூட்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஓப்பனாவே நம்ம சாச்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சௌந்தர்யா கிட்ட சேம் இதே தான் பண்ணா. என்ட்ரானே சௌந்தர்யா போயிட்டு ஹாய் மேம் நல்லா இருக்கீங்களா மேம் சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு வீட்டுக்குள்ள நல்லா கவனிச்சுன்னா அங்கங்க கேப் கிடைக்கிற இடத்துலலாம் ஒரு மாதிரி அந்த பொண்ணை போட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? அப்படி கிண்டல் பண்றவா அவங்க அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஸ்கோர் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஜாக்லின் ஏதோ கிண்டல் பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். சும்மா பெருமாள் ஆக்சுவலா அந்த சீன் தான் இருக்குது. ஜாக்லின் ஏதோ கிண்டல் பண்ணிருக்கா. அதுக்கு தான் ஜாக்லின் சொல்றாங்க, ஏய் அவன் என் தம்பி தான். ஏன்னா ஓப்பனா முன்னாடியே சொல்லிட்டாங்க முத்துக்குமரன் என் தம்பி மாதிரி தான். வெளியே என்ன விஷயம் ட்ரெண்ட் ஆனாலும் அதை பத்தி நான் கேர் பண்ண போறதில்ல. ஏன்னா எல்லா சீசனும் அப்படிதான் நடக்கும். ஏன் வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் இருக்கும்போது தான் சாச்சனா வந்து அந்த விஷயத்த சொன்னான், இந்த ஜாமு அப்படி மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு முத்துக்குமரன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு தெரியுமா? இது எல்லா சீசன் நடக்குமா, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. எல்லா சீசனுமே மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்க ஆட்கள் இப்படி ட்ரெண்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி முத்துக்குமரன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். ஆனா முத்துக்குமரன் சொன்ன பிறகு கூட அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம ஜாக்லின் ஏதோ கிண்டல் பண்ணிருக்கா. அதுக்குதான் ஜாக்லின் சொல்றான், அவன் என் தம்பி தானா, அவன் என் தம்பி தான், உண்மையா தம்பி தான். வெளியே ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுனா நான் என்ன பண்ண முடியும்? வெளியே எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பண்றாங்க, அது அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றானா, அவ பார்க்க வேணாம். நீ ஏன் பாக்குற? கரெக்ட் தானே. இப்போ உனக்கு அந்த விஷயம் பிடிக்கல, இப்போ வெளியே வந்து ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்றாங்க, ஜாக்லினே முத்துக்குமரனை வச்சு பண்றாங்க, அது உனக்கு பிடிக்கலன்னா நீ இக்னோர் பண்ணிட்டு போ. அதே உள்ள போய் சொல்லிட்டு இருக்க. ஏங்க நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், உண்மையாவே என்னதான் ஜாக்லின் முத்துக்குமரன் எனக்கு சேர்ந்து இருக்கிறது பிடிக்கல அப்படின்னாலும், ஏன்னா நிறைய இடங்கள்ல ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்கான கேம் டவுன் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் நானே பார்த்திருக்கேன், நானே ஓப்பனா சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை போடுவாங்க தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் சில டைம்ஸ்ல ஒரு வித்தியாசமா ஒரு சண்டை போடுவாங்க. அந்த சண்டை கியூட்டா இருக்கும். சத்தியமா அந்த சண்டை கியூட்டா இருக்கும். அது கடைசியில கூட ஏதோ சாட்டர்டே எபிசோடுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், இந்த சட்டை கட்டையெல்லாம் ஒரு மாதிரி எடுத்து போட்டுட்டு இவ்வளவு ரூபாய்க்கு சட்டை போடுறியா, அவ்வளவு ரூபாய்க்கு சட்டை போடுறியா, அந்த சட்டையெல்லாம் இவங்க எடுத்து போட்டு ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அது பார்க்க உண்மையாவே கியூட்டா இருந்துச்சு. எப்படி அதை பார்க்க உண்மையாவே கியூட்டா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க தாங்க செய்யும். எனக்கு எப்படி தோணுது, நான் சாச்சனாக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையே. எப்படி சாச்சனாக்கு அந்த மாதிரி விஷயம் நடக்கல, நம்மளும் இந்த வீட்டில் ஒரு சில கண்டென்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகலை, நம்மளை மட்டும் டவுன் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்மளை மட்டும் போட்டு அடிச்சிருக்காங்களே, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் ஒரு பொறாமை, ரெண்டையும் சொல்லலாம். அந்த பொறாமையின் காரணத்தினால மட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ பண்ற விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் இன்னைக்கு நைட்டு சாச்சனா வச்சு செய்ய போறாங்கன்னு தோணுது. ஏன்னா காலங்காலத்துல ஃபேட்மேனா நம்ம கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டு திட்டிருப்பாரு. எப்படியே கன்ஃபெஷன் ரூம்ல கூட்டு நீங்க இந்த வேலையை பார்க்க கூடாது, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளி உலகத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேத்து நைட்டே சொல்லிட்டாங்க. ஓகேவா? நேத்து நைட்டு ஆக்சுவலா பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே வீட்டுல ஒரு போட்டியாளர்கள் தான், எந்த ஒரு விஷயமும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா நான் கதவை திறந்து விட்டுறேன், இல்லை வீட்டோட வெளியே போண்டிருக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன அப்புறமும் இன்னைக்கு காலையில ஃபேட்மேன் அவர்கள் ஒரு சில வேலைகளை பார்த்தாங்க. அந்த வேலைகள் பிக் பாஸ்க்கு காண்டாய் போய் தான் அந்த வேலைக்கு பிக் பாஸ் வந்து தனிப்பட்ட முறையில் கூட்டு திட்டிருப்பாரு. ஓகே, பொதுவா டக்குன்னு போட்டு திட்ட வேண்டாம்னு சொல்லி தனியா கூட்டி கன்ஃபெஷன் ரூம்ல உட்கார வச்சு திட்டி அனுப்பி விட்டுருப்பாரு. ஓகேவா? அதை திருப்பி இப்போ நம்ம அவங்க பேர் என்ன சாச்சன் அவர்கள் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு தரமான சம்பவம் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் ஏதோ அழிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ பெருசா ஒன்றும் இல்லை, நார்மலா எல்லாம் அவங்க கெட்டப்பில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஒரு மாதிரி நார்மலா போகுது ப்ரோ, பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னு, பெருசா வந்து எதிர்பார்த்த லெவலுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவுட் சைட்ல இருக்கேன், நான் ஆக்சுவலா வீட்டில் இல்லை. ஏன்னா எனக்கு காலங்கத்துல தெரிஞ்சு போச்சு ப்ரோ, எனக்கு அவ்வளோதான், இது பெருசா இருக்காது, ஹைப் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் காலங்காலத்தில் கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். பட் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும், நோ மிட் வீக் எலெக்ஷன். ஓகேவா? நான் சொல்லியிருந்தேன் மிட் வீக் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. பட் நோ மிட் வீக் எலெக்ஷனா மொத்த ஆர்டரை மாத்திட்டாங்க. பிக் பாஸ் டீம் திரும்பியும் காண்டாயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. என்ன ப்ரோ சொல்றேன், என்ன ப்ரோ காண்டுனா ப்ரோ உங்களுக்கு நல்லா புரியுதா? கடைசி வாரங்கள் கண்டென்ட் எடுக்கிறக்காண்டி தான் அந்த 8 பேரை உள்ள அனுப்பியிருக்காங்க. அந்த 8 பேர் அனுப்புனது அந்த 8 பேரும் உள்ள இருக்க அந்த 8 பேருக்கான கேமை குழப்பறதுக்கு. ஆனா அந்த 8 பேர்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா உள்ள இருக்கவங்க கேமை காப்பாத்துறாங்க.
புரியுதா? உள்ள இருக்கவங்களுக்கான கேமை காப்பாத்துறாங்க. அதுதான் பிக் பாஸ்க்கு காண்டு. ஏன்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க, அந்த கேமை குலைச்சு விடுங்கனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த வீட்டுல ஒரு போட்டியாளர்னு சொல்லி தானே உங்களை அனுப்பி. ஏன்னா இப்போ பிக் பாஸ் நார்மலா அவங்க எல்லாத்தையும் உள்ள அனுப்பியிருந்தாருன்னா இவனை ஒரு சம்பவம் பண்ண ட்ரை பண்ண மாட்டோம். நார்மலா எல்லாரும் கூட ஜாலியா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு சுத்தி இருப்பானோ. அதனாலதான் பிக் பாஸ் ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. நீங்க எல்லாரும் போட்டியாளர்கள், ஸ்வாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அந்த 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 அதனால கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு. ஆனா இவனை பயன்படுத்திக்கிறான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது. இவனை எந்த வகையில பயன்படுத்தல அப்படிங்கிறத உண்மை. மொத்தத்துல நைட் வந்து பிக் பாஸ் வச்சு செய்யறத ஒரு நியூஸ் வந்திருக்குது. மிட் வீக் எவிக்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க, பணப்பெட்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. பணப்பெட்டி வந்து ஆக்சுவலா அடுத்த வாரம் தான் இருக்குதா. ஸோ அடுத்த வாரம் தான் மிட் வீக், பணப்பெட்டி எல்லாமே அடுத்த வாரம் தான் மொத்தமா முடிச்சு விட்டாங்க. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன் தான் இருக்கும். ஒரு எவிக்ஷன் வச்சுட்டு 7 பேர் அங்க கொண்டு போவாங்க. 7 பேர்ல மிட் வீக் ஒருத்தனை தூக்குவாங்க 6 பேர், ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துட்டு போவாங்க 5 பேர் வந்து ஃபினாலே கொண்டு போக போறாங்க. மொத்தத்துல நான் திரும்பியும் சொல்றது ஒண்ணு தான், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க போட்டியாளர்கள் மொக்க. திரும்பி ஓப்பனா சொல்றேன், போட்டியாளர்கள் மொக்க, கடும் வேஸ்ட் அப்படிங்கிறது உண்மை. இப்போ சாச்சனாக்கு எனக்கு தெரிஞ்ச நைட்டு கடுமையான வருவல் இருக்கும், இருந்தே ஆகணும். உனக்கு அவ்வளோ போறாம உனக்கு ஒரு விஷயம் உன்னோட விஷயம் எதுவுமே ட்ரெண்ட் ஆகலைன்னா நீ தயவுசெய்து என்ன பண்றனா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆனவங்களை வச்சு கிண்டல் பண்ணாத, மார்க் பண்றது, கலாய்க்கிறது. நீ சாச்சனா என்ன கேட்குற, நீ சௌந்தர்யா என்ன பண்ற தெரியுதா? சௌந்தர்யாவுக்கு நேச்சுரலா ஒரு விஷயத்த நீ எடுத்து போட்டு பண்ணி அந்த பொண்ணை டவுன் பண்ண ட்ரை பண்ற. ஆனா அந்த பொண்ணு டவுன் ஆக மாட்டா. ஒரு கிளிப் கூட கவனிச்சேன் ஆக்சுவலா. அந்த கிளிப்ல ஆர்னோ அவர்கள் சௌந்தர்யா கேட்கறான்னு நினைக்கிறேன். ஆர்னோ வந்து சொல்றாரு, நீ கண்டிப்பா டாப் 5 வந்துருவோமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க, டாப் 5 நான் டைட்டில வின் பண்ணுவேன்னு சொல்லி நம்பிக்கையா உட்காந்துருக்கேன், என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு போல்டா பேசுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போறவங்க அந்த பொண்ணை டவுன் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. திரும்பியும் சொல்லிட்டு டவுன் பண்ண. நான் என்ன கேட்கறேன், சாச்சனாட்ட திருப்பி ஒண்ணு தான், நீ போமா, நீ உன் அண்ணனுக்காண்டி போயிருக்க, நீ அந்த அண்ணன் பாசமே ஃபேக் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக். நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி, இது எப்படி ஃபேக் நான் தெளிவா சொல்றேன். இந்த அண்ணன் பாசம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பேன். ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள ரயான், ராணோ 2 பேர்ட்டையும் உட்காந்து நைட் இந்த பொண்ணு தனியா கேட்டிருப்பா, டாப் 5 லிஸ்ட் சொல்லி, வெளியே நீ பாத்துருக்கல அப்படிங்கும் போது 2 பேரும் ஓப்பனா டாப் 5 சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ஓப்பனாவே டாப் 5 சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின் அப்படிங்கிற 3 ஆர்டர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தீபக் அண்ணன், விஜய் விஷால் நினைக்கிறேன், இந்த மாதிரி தான் ஆர்டர் வந்திருக்கும். சாச்சனா பேர் அங்க வரவே இல்லை. ஓகேவா? சாச்சனா பேர் அங்க வரவே இல்லை. அன்னைக்கு அந்த சீன் நடந்த அடுத்த நாள் காலையிலேயே அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா, ஜாக்லின் போய் அட்டாக் பண்ணா, சௌந்தர்யா போய் அட்டாக் பண்ணா, சௌந்தர்யா போய் வாண்டடா போயிட்டு நீங்கெல்லாம் என் டாப் 5 லிஸ்ட்ல இல்லவே இல்லை, நீங்கெல்லாம் அவங்கெல்லாம் அவ்வளோ பெருசா நான் மதிக்கவே இல்லைன்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பா. ஜாக்லின் போயிட்டு நீங்க சொல்றதுனால கேட்க முடியாது, சும்மா நீங்க இப்படி பண்ணா நீங்க இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்காங்க சரியான்னு சொல்லிட்டு ஜாக்லின் சண்டை போட்டிருப்பா. அன்னைக்கே முத்துக்குமரன் சண்டை போட்டா, நான் முத்துக்குமரன் திருப்பி கொடுத்துட்டான் டப்புன்னு. அன்னையில இருந்தா மாறினா முத்துக்குமரன் நம்ம அண்ணனா கையில் எடுத்துணும்னு சொல்லிட்டு அண்ணனா எடுத்துக்கிட்டு மற்ற 2 பேரும் எளிமையா பார்த்தா. ஓகேவா? ஆனா அந்த அண்ணன் பாசம் உண்மையா போச்சானா வாய்ப்புகளே கிடையாது. ஒரு நாள் நைட் நீங்களே பார்த்துருப்பீங்க, விஜய் விஷால்கிட்ட போயிட்டு நீ தான் என் அண்ணன், அவன்லாம் டவுன் ஆயிட்டான், அவன்லாம் காலி, நீ தான் எனக்கு உண்மையான அண்ணன், நீ தான் எனக்கு பாசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க அண்ணன் பாசத்தை பயங்கரமா விஜய் விஷால்கிட்ட தான் காட்டினான். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது எப்போ அதிகமாச்சுன்னா, அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல முத்துக்குமரனுக்கு பயங்கரமான கைத்தடல் இருந்துச்சு. இப்ப நம்ம ஜாக்லின் எந்த வகையில சொல்றோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பொண்ணு பண்ணா பயங்கரமான கைத்தடல் இருந்துச்சு. அந்த கைத்தடலை பார்த்துட்டு அப்படியே மாறினவ தான் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமா உருகிட்டா. வரும்போது கண்டிப்பா நீ வெற்றி பெறணும், வரும்போது சொல்லிட்டு வந்தா, நீ தான் கண்டிப்பா வின் பண்ணும், நீ தான் குமரான்னு சொல்லிட்டு வந்தா. வெளியே வந்து பார்த்தா பயங்கரமான ஃபேம் இருந்துச்சு. அந்த ஃபேமை எப்படி, ஏன்னா ஆல்ரெடி ஒரு அண்ணங்கிற ஒரு பாசத்துக்கு போயிடுச்சு. இதே விஜய் விஷாலுக்கு ஃபேம் இருந்தா விஜய் விஷாலுக்கு போட்டிருப்பா. விஜய் விஷாலுக்கும் முத்துக்குமரனுக்கு வெளியே ஃபேம் இருந்தா விஷாலேன்னு சொல்லி போட்டிருப்பா. ஏன் போடல? ஃபேம் இல்ல, ஃபேம் கம்மியா இருந்துச்சு. இங்க முத்துக்குமரன் தான் டாப்ல இருந்தான். ஏன் ஜாக்லின் சௌந்தர்யாக்கு போடல? சௌந்தர்யா ஜாக்லின் 2 பேரும் பகைச்சிட்டு வந்திருக்கா. இப்போ ஏன் வீட்டுக்குள்ள போயிட்டு 2 பேரும் திருப்பி மோதுறா? ஏன்னா 2 பேர்கிட்ட ஃபேம் இருக்கு, 2 பேரை தட்டினா நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். இதுதான் அந்த பொண்ணுக்கான ஒரு கால்குலேஷன். ஓகேவா? இருக்கிறதுல மட்டமான ஒரு வேலையை பாக்குறா. பெருமையா சொல்றேன், நீ எப்படி வெளியே போனியோ அப்படியே உள்ள வந்திருக்க. வன்மம் குடனா தான் இருக்கு அப்படிங்கறத உண்மை. நான் ஓப்பனா சொல்றேன், வன்மம் குடம் தான். ஓகேவா? சிம்பிளா ஒண்ணு சொல்ல போனா, இதுக்கு பிக் பாஸ் ஒரு தரமான செருப்படி கொடுத்தா நல்லா இருக்கும். நைட் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.